நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ வந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் வந்து போடுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக மழை தண்ணி சேர்ந்துட்டுருக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. விடிய காலம் 4:30. 28ஆம் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். அதை வந்து நான் அப்புறமா போடுறேன் எடிட் பண்ணி. 3 வாட்டி சாம்க்கும் தூக்கமாக இல்லை. எங்களுக்கு ஒரு 3 நாளாகவே இப்படி தான் தூக்கமே இல்லை. 3 நாளாகவே முழிச்சிட்டு தான் இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 4:30. தூக்கமே இல்லாமல் 5 மணிக்கு தூங்கிட்டு திரும்ப 10 மணிக்கு எழுந்திக்கிறது. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு லைஃபு. இன்றைக்கி ஒரே பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. மழை பெஞ்சிச்சில் எலி வந்து ஒரு அமர்க்கலை பண்ணி எலியை வந்து துரத்தி அது கொன்னேன். நான் தான் கொன்னேன். அதுக்கு அடுத்தது இப்போ தவளை, எக்கச்சக்க தவளை வந்துச்சு. இப்போ தவளையை ஒன்று ஒன்றா பிடிச்சி போட்டு இப்போ தான் சாம் வந்து தூங்க போயிருக்காரு. இப்போ எழுப்பி நான் திரும்பியும் தவளையை பிடிக்க வச்சு இது பண்ணோம். மழை வந்து நல்லா பெஞ்சிட்ருக்கு சென்னையில். எப்போ தெரியுமா மழை ஆரம்பிச்சிச்சு? 12 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. 11:30 மணிக்கு லைட்டாக தூர போட ஆரம்பிச்சிச்சு. 12 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு மழை. இன்னும் வர மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ லைட்டாக கேப்பிட்ருக்கு. நல்லா காற்று மழை, சரியான மழை. விடிய மழை பெஞ்சிட்ருக்கு. வெளியில் எப்படி தண்ணி கட்டியிருக்கா என்ன கட்டியிருக்கானெல்லாம் தெரியல. மார்னிங் போய் வெளில பார்த்தா தான் தெரியும். ஆனால் என்னென்னா எங்கள் வீட்டில் சரியான தவளை, எலி எல்லாமே வந்து ஒரு அமர்க்கலை பண்ணி இன்னும் தூங்கவே இல்லை. நாங்கள் ப்ரேயரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் சாமும் அப்படியே வசனம்லாம் படிச்சுட்டு அப்படியே எங்களையே நாங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்களேன், மாற்றவே இல்லை. டேட் எத்தனை இன்னைக்கு? நான் எல்லா வீடியோஸு இருக்குது. நம்ம நைட்டு வந்து அதான் மத்தியானம் பேசி ஒரு வீடியோ போட்டோம்ல, அது கண்டினியூட்டி வந்து போடவே இல்லை. நாங்கள் அதை வந்து போடுறோம். என்ன கிழமை? 29ஆம் ஆயிடுச்சு, ஃப்ரைடே. மார்னிங் எப்படியாவது சர்ச்சுக்கு போகணும். இது மாதிரி தான் தூக்கமே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு டென்ஷனால் தான் தூக்கம் வரல. என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல். மிச்சபடி வெளியில் போகலாம். தவளை ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். உள்ளே எல்லாமே வந்தது தவளைலாம். ஃபுல்லாக பொருளும் நாசமாகுது நமக்கு. இப்போ தான் தவளையை பிடிச்சி எல்லாம் போட்டார் சாம் 4:30 மணிக்கு. அது வந்து நான் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக மெமரி ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வீடியோ எடிட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுத்து போட முடியல. மொபைலில் தானே நம்ம எடுக்கிறோம், அதனால் போட முடியல. நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு மெமரியெல்லாம் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரு 3 வீடியோ இருக்குது லைனாக. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இந்த நவம்பர் 28ஆம். அதை வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இந்த ரூமே பயங்கரமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. தவளை, எலி எல்லாமே ரொம்ப கொடுத்தோன்னு நடத்திட்டுருக்கு. அங்கே ஃபுல் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் சரியா? இப்போ சென்னையில் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. புயல் வந்து கரையை கிடக்குதுன்னாங்க. அதனால் மழை வந்து நல்லா தான் பெஞ்சிட்ருக்கு. வெளியில் காட்டுவே போகவே எனக்கு பயமாக இருக்குங்க. எப்படி தான் தவளை வருது தெரில. அவ்வளோ உப்பு போட்டிருக்கோம். இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 350 ரூபா கிட்ட செலவு. உப்பு வாங்கி போட்டோம், மேட்டு வாங்கி போட்டோம். ஹிட்டு ஒரு பாட்டில் 250 ரூபா பாட்டிலே காலி பண்ணியாச்சு. மழையை வந்து பார்க்கலாமா? ஸ்க்ரீனில் துறக்கே பயமாக இருக்கு எனக்கு. எலி வந்துருமான்ட்டு பாருங்க. இன்னும் மழை நிற்கல. இப்போ நின்றுட்டுருக்குல, அதுக்கப்புறமா செம்மையாக மழை பெய்யுது. சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. தண்ணி பாருங்கள், இந்த சைடு தண்ணி கெட்டி தான் இருக்குது. போயிட்டுருக்கு. பாவம் தூக்கமே வரலையா? தூங்கினாலும் கண்ணெல்லாம் எரிஞ்சு சாம்க்கு ஐ ட்ராப் போட்டுட்டு தான் சாம் வந்து தூங்குறாரு 2 நாளாக. அப்போ கூட தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறேன். நான் இந்த கூத்துக்களெல்லாம் நீங்கள் பாருங்கள். என்னம்மா தூங்கலையா? தூங்குற மாதிரி இருக்குது சொல்கிறீங்களா? வீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எங்களுக்கு வழியே இல்லை. இந்த ரூமில் ஏதாவது இருக்கான்னு வர தெரியல. குட் நைட். நானும் தூங்க போகிறேன். ஒரு வீடியோ எடிட் பண்ணேன், மெமரி ஃப்ரீ ஆக்கிட்டு அதை இதை பண்ணிவிட்டு இது பண்ணணும். பயமாக இருக்குது, பூச்சி கீச்சி ஏதாவது உள்ளே இருக்குமான்ட்டு. மணி கரெக்டாக 4:30 ஆகிடுச்சு. நாளைக்கு ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சர்ச்சுக்கெல்லாம் போகணும். எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுட்டோம். இன்றைக்கி எக்கச்சக்க இது
தவளையே கொள்றதே சாமிக்கு இன்னைக்கு ஃபுல்லாக வேலையாகிடுச்சு. எலியை நான் கொன்னேன். அது 60 ரூபா இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் நவம்பர் 28ஆம் ஒரு வேளை தான் நானும் சாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா எங்களால் சாப்பிட முடியல. 60 ரூபா இருந்தனால சாப்பிடல. எனக்கு 60 ரூபாய் இருந்துச்சு. அதனால் சாப்பாடு செய்யலை. அம்மா வீட்டிலே தான் இருந்தேன். வீட்டுக்குள்ளேயே வரல. எலியை பார்த்துட்டு சாம் வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபோனை போட்டு வேலைச்சேரிலேருந்து வந்தார் சாம். வந்துட்டு ஜோசப் இருந்தான். அப்புறமா தம்பி தான் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமா அம்மா வீட்டில் இருந்தேன். சாப்பிட சொன்னாங்க. எல்லாருமே சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட முடியல. ரொம்ப 60 ரூபாய் அதனால நான் சாப்பிடல. சாமுக்கும் நான் அப்படியே டென்ஷனாக இருக்கனால சாமும் சாப்பிடல. டீயும் பிஸ்கட்டு மட்டும் கொஞ்சம் 1 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டோம். அதோட அவ்வளோதான். போன வாட்டி எலி வரும்போதும் இதே மாதிரி தான். ஒரு வாரம் நான் சாப்பிடவே இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அப்படியே தான் ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே எலி ஓடிடுது. நம்ம எப்படி அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்தால் திரும்ப சமைக்கணும் செய்யணும். அது பெரிய ப்ராசஸ்னால ஒன்றுமே பண்ணலை. இந்த வாட்டியும் அப்படி தான். கிச்சனுக்கு இந்த பொருள் போகவே இல்லைங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வைக்கணும். அதனால் அப்படியே விட்டாச்சு. அதனால் என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான், இப்படி தான் வளர்றேன்ல. ஒரு வாரமாக சாப்பிடவும் இல்லை. சரி கொஞ்சம் கழிச்சிட்டு சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை செட் பண்ணிவிட்டு எல்லாமே வீடு அரைச்சிட்டு பண்ணிவிட்டு வாழலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சாக்கடை ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போது ரொம்ப தாண்டவம் ஆடிட்டுருக்கு. பூச்சி வட்டங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றது போகிறதுமா இருக்குது. ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஓகேவா, நான் வீடியோஸ் வந்து 3 வீடியோஸ் இருக்குது. அதை எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அப்படியே போடுறேன். இந்த வீடியோவை டேரெக்டாக தான் நான் போட்டுருவேன். ஓகேவா, டேரெக்டாக தான் போடுவேன். வேறு வழி இல்லை. மழையும் நல்லா பெஞ்சிட்ருக்கு. சரியான மழை. எதிரில் ஐஸ் வீடு தான் தண்ணியில் முழுகியிருக்கும். அப்படி ஒரு நிலைமை. ஓகே, நான் இதை நீங்கள் பாருங்கள். நவம்பர் 28ஆம் நடந்த கூத்து, 27ஆம் நடந்த கூத்தெல்லாம் நான் தொடர்ந்து அந்த வீடியோஸில் போடுறேன். நானும் சாம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், ஹவுஸ் டூருன்ட்டு. அதில் வந்து பேசின கான்வெகேஷன் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் லென்த்து வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஏன்னா மெமரி ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. என்னென்னே தெரியலங்க, ஏதாவது பறந்தா ஏதோ ஓடுற மாதிரியே இருக்குங்க, பயமாக இருக்குது. ஓகே, பாய், குட் நைட். தூங்க ட்ரை பண்ணுறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. சாமுக்கும் தூக்கமே வரல. ரொம்ப அழுதுட்டாரு இன்னைக்கு சாம். என்னால் மனசே கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. நான் உடஞ்சிடுறேன்னா அது வந்து அவரால் தாங்க முடியல. என்ன பண்ணுறது, எல்லாத்துக்குமே உடஞ்சிடறாளே அப்படின்ட்டு எங்களை அப்படியே போச்சு இன்னைக்கு டே. ஆனால் சங்கீதம் 39 வந்து ஏஸ்பா கொடுத்தாரு. சாமுக்கு அந்த வசனம் வந்து வெளில போகும்போது எதுலேயோ பார்த்தாராம். அதை வந்து சொன்னார். அந்த சங்கீதம் 39:13 அதுதான் சாமுக்கு ஏஸ்பா கொடுத்த வசனம். அதை படிச்சுட்டு ஜெபம் பண்ணினோம் பிறகு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பார்க்கலாம் ஏஸ்பா என்ன பிளான் வச்சுருக்கா தெரில. அவசியத்துக்கே விட்டாச்சு. ஓகே, எங்கேயாவது ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரே போராட்டம் தான். இன்னும் காலையில் எஞ்சி பார்த்தா தான் இன்னும் நிறைய வீட்டுக்குள்ளே தவளை எலி எல்லாம் வந்து உட்காரும். ஓகே, பாய், குட் நைட்.